Hi, let us discuss open addressing or closed hashing in Unit 5. So, open addressing உடைய another type வந்து பார்த்தோன்னா closed hashing. ஸோ இந்த மெத்தட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், கொலிஷன் வந்து ரெசல்யூஷன் டெக்னிக்காக வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹேஷ் டேபிளில் ஒரே இண்டெக்ஸை மல்டிபிள் கீஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம கொலிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் கொலிஷன் இன் த டேபிள். ஓப்பன் அட்ரஸிங் நீட்ஸ் இந்த ஓப்பன் அட்ரஸிங் மெத்தடில் லார்ஜ் டேபிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கம்பேரிங் டு செப்பரேட் செயினிங். ஸோ செப்பரேட் செயினிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த கொலிஷன் ரெசல்யூஷன் டெக்னிக். ஓகேவா? ஸோ இதை விட அட்வான்ஸ்டு தான் வந்து ஓப்பன் அட்ரஸிங். அதனால் லார்ஜ் டேபிளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஓப்பன் அட்ரஸிங்க்கு வந்து போகலாம். ஓகே, ஸோ பிகாஸ் டேட்டா வில் பி ஸ்டோர்ட் இன்சைட் த ஹேஷ் டேபிள். ஸோ ஓப்பன் அட்ரஸிங்கை பொறுத்தளவு ஹேஷ் டேபிளில் டேட்டாவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் லார்ஜ் டேபிளாக தான் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் க்ளோஸ்டு ஹேஷிங். ஸோ ஆல்ரெடி டைட்டிலில் வந்து நான் போட்டதே தான். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா இந்த நேமில் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ்டு ஹேஷிங் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் அட்ரஸிங்கை பற்றி தான் வந்து எழுதணும், ரைட்? ஸோ இந்த ஓப்பன் அட்ரஸிங்கில் வந்து பார்த்தோன்னா we have 3 types ஆஃப் ஓப்பன் அட்ரஸிங். ஸோ என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தோன்னா லீனியர் ப்ராபிங், குவாட்ரடிக் ப்ராபிங் அண்ட் டபுள் ஹேஷிங். இந்த 3 டைப்ஸை பற்றி தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லீனியர் ப்ராபிங்கை பற்றி பார்க்கலாம். லீனியர் ப்ராபிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஒரு கீயை ஒரு டேபிளில் எந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை தான் வந்து நம்ம இண்டெக்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஹேஷ் டேபிள் அப்படின்றது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 காலமாக பிரிச்சிருப்பாங்க ஹேஷ் டேபிளை. அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கால்டு இண்டெக்ஸு, செகண்ட் ஒன் இஸ் கால்டு கீ. இங்கே தான் நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதாவது கீ வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த எந்த கீயை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து இண்டெக்ஸ் வந்து சொல்லுது. இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் இந்த கீ வேல்யூடைய ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த கீயில் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணதுக்கான அந்த ரிசல்ட் வரும் இல்லையா, அதை தான் வந்து ஹேஷ் கீ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கீயோடைய ஹேஷ் கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹேஷ் கீ வந்து என்ன வேல்யூ வருதோ அதை தான் வந்து நம்ம இண்டெக்ஸாக வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த இதில் வந்து நான் இப்போ ஒரு வேல்யூ வருது, ஒரு கீ இருக்குது, அந்த கீக்கு நான் இப்போ வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. அந்த அவுட்புட்டை தான் நான் ஹேஷ் கீன்னு சொல்கிறேன். அந்த ஹேஷ் கீ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? இப்போ அந்த 2வை தான் நம்ம என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் வேல்யூவாக எடுத்துக்கணும். அந்த கீயுடைய இண்டெக்ஸ் வேல்யூவாக எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து 2 நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூவில் வந்து எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது இல்லையா? அப்போ இந்த 2க்கு நேராக தான் நான் என்ன பண்ணணும், அந்த கரஸ்பாண்டிங் கீயை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். இதுதான் வந்து ஹேஷிங் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹேஷ் டேபிள் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஹேஷ் டேபிளுடைய சைஸ் என்ன அப்படின்றதும் வந்து சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ஹேஷ் டேபிளுடைய சைஸ் என்ன அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ டோட்டலாக நம்ம இதில் எத்தனை கீஸை வந்து ஆக்குபை பண்ணலாம், 10 கீஸை வந்து நம்ம வந்து ஆக்குபை பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங் நம்பர் வந்து 0லேருந்து இருக்குது. அப்போ 0லேருந்து 9 அப்படின்னா டோட்டலாக 10 கவுண்ட் வரும். ஸோ அப்போ 10 கீஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், இந்த ஹேஷ் டேபிளில் வந்து ஆக்குபை பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த ஹேஷ் டேபிளுடைய சைஸ் என்ன அப்படின்னா 10. ஓகேவா? ஸோ இப்போ அதில் வந்து நாம் அந்த 3 டைப்ஸ் வந்து சொன்னோம் இல்லையா, அந்த 3 டைப்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லீனியர் ப்ராபிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் ப்ராபிங்கில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஹேஷ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ஹேஷ் ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸ் அப்படின்றது தான் வந்து என்னது, கீ. ஓகே, ஸோ எக்ஸ் அப்படின்றது கீ. இப்போ அப்போது கீயோடைய ஹேஷ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதா தான் அதை வந்து ஹேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த கீ வேல்யூவை தான் நம்ம என்ன டினோட் பண்ணுறோம், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறோம். எக்ஸு இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் அப்படின்னு என்னென்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம்னா வேல்யூவை டிவைட் பண்ணி ரிமைண்டர்னு சொல்லிட்டு நமக்கு வரும் இல்லையா, டிவிஷனில் கோஷன்ட்டுன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது மேலே இருக்கிறத கோஷன்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து 4 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த 4ஐ நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ அந்த 2ஐ வந்து நான் இதை டிவைட் பண்ணும்போது 2 2s எனக்கு 4ன்னு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 4 - 4 வந்து நமக்கு என்னது, 0ன்னு கிடைக்குது. இப்போ இதில் கோஷன்ட் அப்படின்னா 2ஐ சொல்லுவோம், அதாவது ஈவு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா? மீதி அப்படின்றத 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீதியை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னா டிவைட் பண்ணி
கீழே வந்து ரிமைண்டர்னு ஒன்று கிடைக்குது இல்லையா, அதாவது இதில் ஃப்ராக்ஷனல் பார்ட்லாம் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. ஓகேவா, அதாவது இந்த பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்க்கறது அதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ ஹோல் நம்பராக தான் நம்ம வந்து கோஷன்ட்டையும் கெட் பண்ணணும், அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து ரிமைண்டரையும் வந்து கெட் பண்ணணும். ஸோ அதனால் எது வரைக்கும் டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு மீதி மீறதை கீழே எடுத்து எழுதுவோம். இதை தான் வந்து நம்ம மீதின்னு சொல்லுவோம், இல்லை ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிமைண்டர் வேல்யூவை கெட் பண்ணுறது தான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டருடைய ஒர்க்கு. ஓகேவா, ஸோ அப்போது ஃபார்முலா என்ன, ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் மாடுலஸ் டேபிளோடைய சைஸு. ஸோ டேபிள் சைஸு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. உங்களையே வந்து எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் டேபிளோடைய சைஸ் வந்து 10ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளால் வந்து அந்த டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக நம்ம வேல்யூவை வந்து கெட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ கீ அப்படின்றத தான் எக்ஸ்ன்னு சொல்கிறோம், மாடுலஸ் டேபிளோடைய சைஸு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 3 டைப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா லீனியர் ப்ராபிங் தான் வந்து பார்க்குறோம். ஸோ லீனியர் ப்ராபிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தடு. குவாட்ராடிக் ப்ராபிங் டபுள் ஹேஷிங்கை விட சிம்பிளாக இருக்கும் லீனியர் ப்ராபிங். லீனியர் ப்ராபிங்கோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் குவாட்ராடிக்கோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து டபுள் ஹேஷிங். ஓகேவா, ஸோ அதனால் அப்போ இந்த 2 மெத்தடை கம்பேர் பண்ணும்போது லீனியர் ப்ராபிங் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் திஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த லீனியர் ப்ராபிங் என்ன பண்ணும், லீனியர் அப்படின்னாவே அதோடைய மீனிங் என்னது, சீக்வென்சுவல் அப்படின்னு தானே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த லீனியர் ப்ராபிங் என்ன பண்ணுது அப்படின்னா சீக்வென்சுவலி ட்ரைஸ் நியூ லொக்கேஷன் அன்டில் அன் எம்டி லொக்கேஷன் இஸ் ஃபவுண்டு. இப்போ ஒரு கீக்கு நம்ம வந்து ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ஆனால் அந்த ஹேஷ் வேல்யூ வந்து ஏற்கனவே ஒரு கீக்கு வந்துருச்சு, அதனால் அந்த கீயை கொண்டு போயிட்டு அந்த இண்டெக்ஸில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்கிற கீக்கும் அதே ஹேஷ் வேல்யூ வருது அப்படின்னா அதே இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு டேட்டா இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம வந்து புது வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியுமா, ஓவர்ரைட் வந்து பண்ண முடியாது. ஓவர்ரைட் பண்ணோன்னா என்ன ஆகும், ஏற்கனவே உள்ள வேல்யூ வந்து ஓவர்ரைட் ஆகி டேட்டா லாஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போது ஒரே லொக்கேஷனை மல்டிபிள் கீஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கொலிஷனை வந்து எப்படி லீனியர் ப்ராபிங் வந்து அவாய்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நியூ லொக்கேஷன் வந்து ஒரு கீக்கு கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இட்ஸ் சீக்வென்சுவலி ட்ரைஸ் நியூ லொக்கேஷன் அன்டில் அன் எம்டி லொக்கேஷன் இஸ் ஃபவுண்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, லீனியர் ப்ராபிங்கான ஃபார்முலா அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷனில் HI of x, ஓகேவா, ஈக்குவல் டு அதுக்கப்புறம் ஹேஷ் ஆஃப் எக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஹேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் எழுதும்பொழுது. ப்ளஸ் எஃப் ஆஃப் ஐ. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட், அதாவது ஹேஷ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் ஐ இதை கேல்குலேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும், மாடுலஸ் ஆப்ரேட்டர் வச்சு டேபிள் சைஸை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ மாடுலஸ் டேபிள் சைஸ். இங்கே ஐன்றது என்ன அப்படின்னா 0 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதாவது இப்போ இனிஷியலாக ஐ வந்து நம்ம ஒவ்வொரு கீக்கும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐயோடைய வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு தான் வைக்கணும். ஒருவேளை அந்த வேல்யூ வந்ததுக்கப்புறம் கொலிஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா திருப்பி நம்ம நியூ கீ வந்து நம்ம ட்ரை பண்ணணும், அதாவது நியூ ஹேஷ் வேல்யூ வந்து கெட் பண்ணணும். அப்போது நம்ம ஐயோடைய வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி 1ன்னு கொண்டு போகணும். 1 வச்சும் எனக்கு வந்து திருப்பி சேம் ஹேஷ் வேல்யூ வருது அப்படின்னா திருப்பி நாம் வந்து என்ன பண்ணணும், ஐயோடைய வேல்யூ 2ன்னு வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஹேஷ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதை எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கான கீஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து நான் ஒரு 4 கீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, 79 20 28 39 89. ஓகே, ஸோ இந்த டேபிளோடைய சைஸ், அதாவது ஹேஷ் டேபிளோடைய சைஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கீக்கும் வந்து ஹேஷ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 79க்கு ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், 28க்கு ஹேஷ் வேல்யூ, 39 89 எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போது அந்த டேபிளோடைய காலம் நேம் வந்து எப்படி போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீ. ஸோ இங்கே 4 கீ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது ஒரு கீயும் வந்து நம்ம இந்த கீக்கு கீழே தான் வந்து எழுதுவோம். ஸோ கீயை வச்சு நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணணும், ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் செகண்ட் காலம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஹேஷ் ஃபங்க்ஷன். தேர்ட் காலம் என்ன அப்படின்னா இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் இந்த ஹேஷ் கீக்கான இண்டெக்ஸ். ஸோ அதனால் தேர்ட் காலம் வந்து என்னது, இண்டெக்ஸ்.
இப்போ இதே ஹேஷ் கீ இதே இண்டெக்ஸ் வேல்யூ வேறு எதுக்கு வந்துருச்சு அப்படின்னா கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ கொலிஷன் அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா நான் திருப்பி வேறு இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து உனக்கு வேறு இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆல்டர்னேட் இண்டெக்ஸில் போயிட்டு எழுதணும். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 காலம்ஸ் வந்து இந்த டேபிளில் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கீ, அடுத்தது ஹேஷ் ஃபங்க்ஷன், இண்டெக்ஸ், கொலிஷன், ஆல்டர்னேட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 79 வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கீ நமக்கு 79 தான் இருக்குது. ஸோ அதனால் 79 எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணணும், இந்த 79 வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன இனிஷியல் வேல்யூ அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஐ வந்து எப்பயுமே ஸ்டார்டிங்கில் என்னன்னு சொல்லியிருக்கேன், 0 தானே இருக்கணும். ஸோ அதனால் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் அப்படின்றது கீ தானே வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸோடைய வேல்யூ என்னது 79. டேபிளுடைய சைஸ் தான் வந்து டிஎஸ் அப்படின்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ டேபிளுடைய சைஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 அப்படின்றத போட்டுட்டேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்குது, இந்த ஃபார்முலா HI ஆஃப் எக்ஸ், HI அப்படின்றது என்னது நமக்கு 0. ஸோ H0 ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 79ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ H0 ஆஃப் 79 ஈக்குவல் டு அடுத்தது என்ன இருக்குது, ஹேஷ் ஆஃப் எக்ஸ். ஹேஷ் ஆஃப் எக்ஸ்னால் அதுக்கு ஃபார்முலா என்னது, எக்ஸ் மாடுலஸ் டேபிள் சைஸ். ஸோ அதனால் எக்ஸுன்றது வந்து நான் என்னென்னு எழுதியிருக்கேன் 79ன்னு எழுதியிருக்கேன். மாடுலஸ் டேபிள் சைஸ் வந்து 10. ஸோ இதுதான் ஹேஷ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, ப்ளஸ் இருக்கா. ஸோ அந்த ப்ளஸ் எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது எஃப் ஆஃப் ஐ, ஐயுடைய வேல்யூ என்னன்னு போட்டிருக்கோம், 0ன்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் எஃப் ஆஃப் 0. ஸோ இதை வந்து ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாடுலஸ் டேபிளுடைய சைஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 10ன்னு தானே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 10 எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட் பண்ணும்போது 79 மாடுலஸ் 10, அதாவது அதுக்கு என்ன அர்த்தம், 79 நாம் 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ எத்தனை 10s வந்து நமக்கு 79க்குள்ளே வரும், 7 10s தான் நமக்கு வந்து 79க்குள்ளே வரும். 8 10s போனோன்னா 80, இதை விட அதிகமாகிடுது. ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னா 9 தான். ஓகே, ஸோ அப்போது இந்த கேல்குலேஷனுடைய அவுட்புட் வந்து என்னது 9. ஸோ அப்போ அந்த 9 எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து போட்டுட்டேன்னா, ஸோ 9 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0னா 0, எஃப் ஆஃப் 1ன்னு வந்ததுன்னா அதுக்கான வேல்யூ 1, எஃப் ஆஃப் 2 அப்படின்னா 2, எஃப் ஆஃப் 3னா 3. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எஃப் ஆஃப் 0 அப்படின்னா 0 ப்ளஸ் மாடுலஸ் 10. ஸோ 9 + 0 நமக்கு 9 கிடைக்கும், மாடுலஸ் 10. ஸோ இப்போ 9 நம்ம வந்து என்ன பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். 9 வந்து என்ன பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 10ஆல் நம்ம 9 டிவைட் பண்ண முடியுமா, ஃப்ராக்ஷனல் பார்ட்லாம் எதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது பாயிண்ட் வச்சுலாம் நம்ம வந்து டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ 10 விட உள்ளே இருக்கிறது வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து சின்ன வேல்யூவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ரிமைண்டரே வந்து என்னது 9 தான். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம டிவைட் பண்ணுறது எதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோமோ அது டிவைடண்டை விட சின்னதாகிடுச்சு அப்படின்னா அதை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ரிமைண்டரே வந்து என்னது 9 தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் 9 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போது 79 ஹேஷ் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது 9. அப்போ அதை தான் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும், இண்டெக்ஸாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 9th இண்டெக்ஸில் போயிட்டு 79 கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ 9th இண்டெக்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஹேஷ் டேபிள் வந்து போட்டுக்கிறீங்க. டேபிளுடைய சைஸ் 10ஆக இருந்ததுன்னா 9 வரைக்கும் எடுத்து எழுதிக்கிறீங்க. அதுதான் வந்து இண்டெக்ஸ். கீ வந்து நீங்கள் ஒரு வேல்யூவாக வந்து கேல்குலேட் பண்ணும்போது அந்த கீ எடுத்து எழுதணும். இப்போ நமக்கு 79க்கு ஹேஷ் வேல்யூ வந்து என்ன கிடச்சிது 9ன்னு கிடச்சிது. அப்போ 9th இண்டெக்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க 79 கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, கீ 28 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் 28 வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து கேல்குலேட் பண்ணுறேன். திருப்பி அதே ஸ்டெப்பை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா இப்போ 28 அப்படின்னா திருப்பி அதுக்கு ஐ வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு கீ நீ கேல்குலேட் பண்ணும்போது ஐயோடைய வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, கீ வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28, டேபிளுடைய சைஸ் வந்து 10. ஸோ திருப்பி அதே ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ HI அப்படின்றது 0 ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது 28 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ஹேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஹேஷ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னது, எக்ஸு மாடுலஸ் டேபிள் சைஸ். அதானே இங்கே இருக்குது. ஹேஷ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னது, எக்ஸ் மாடுலஸ் டேபிள் சைஸ். ஸோ அதனால் 28 அப்படின்றது எக்ஸு, மாடுலஸ் டேபிளுடைய சைஸ் வந்து 10. ஓகேவா? ப்ளஸ் எஃப் ஆஃப் ஐ அப்படின்னா வந்து நம்ம என்ன எழுதணும், எஃப் ஆஃப் 0. ஓகேவா? ஏன்னா ஐயோடைய வேல்யூ வந்து என்னது 0, எஃப் ஆஃப் 0. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மாடுலஸ் டேபிளோடைய சைஸ் வந்து 10.
ஓகே. ஸோ இப்போ 28 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் 8ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, 8 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0 வந்து என்னது 0. ஓகே, ஸோ அப்போ 8 + 0 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 8. ஸோ 8 மாடுலஸ் 10. இப்போ நம்ம டிவைட் பண்ணுறதை விட டிவிடெண்ட் வந்து என்ன இருக்குது அதிக பெருசாக இருக்கு இல்லையா, அப்போ 8 வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ ரிமைண்டரே நமக்கு என்னது 8 தான். ஓகேவா. ஸோ அப்போ 28 உடைய ஹேஷ் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 8ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை இண்டெக்ஸாக வந்து இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ 8ல் ஏற்கனவே ஏதாவது ஹேஷ் கீ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை 9th இண்டெக்ஸில் தான் நம்ம வந்து கீ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கும் வந்து கொலிஷன் வந்து எதுவும் அக்கர் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ 28 நம்ம எங்கே கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுறோம் 8th இண்டெக்ஸில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ 8th இண்டெக்ஸில் 28 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிடுறீங்க. சரியா. ஸோ இப்போ அடுத்தது நம்ம எதை கேல்குலேட் பண்ணணும், அடுத்தது நமக்கு 39 வந்து இருக்கு இல்லையா. ஸோ 39க்கு இங்கே எழுதியிருக்கேன். 39 வந்து கீ. ஸோ ஐயோடைய வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ I = 0, எக்ஸோடைய வேல்யூ 39, டேபிள் சைஸ் இஸ் 10. ஸோ திருப்பி அதே ஃபார்முலா தான் H0 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 39 மாடுலஸ் 10. ஓகேவா, இது வந்து ஹேஷ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா ப்ளஸ் எஃப் ஆஃப் 0 மாடுலஸ் 10. ஸோ இப்போ 39 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் நமக்கு 9 கிடைக்கும். ஸோ 9 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0 அப்படின்றது 0 மாடுலஸ் 10. ஸோ 9 மாடுலஸ் 10. ஸோ 9 வந்து 10ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதனால் 9 தான் நமக்கு ரிமைண்டர். ஓகே, ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது 9. ஸோ இப்போ 9th இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம எதை ஸ்டோர் பண்ணணும் 39 ஸ்டோர் பண்ணணும். இப்போ 9th இண்டெக்ஸில் போய் பார்த்தா ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் 79ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே போயிட்டு நம்ம இந்த 39 போயிட்டு நான் இங்கே போட்டேன் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகும், ஓவர் ரைட் ஆகிடும், இந்த 79ன்ற வேல்யூ மிஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்போ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொலிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் 9th இண்டெக்ஸ் நமக்கு வந்து கிடச்சிச்சு இல்லையா, அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் இங்கே கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். இன்னும் நம்ம இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் இண்டெக்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கல. இதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் கொலிஷன் அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஐயோடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ரிமைனிங் எக்ஸ் வேல்யூ டேபிள் சைஸு எல்லாமே அப்படியே தான் வரும். கொலிஷன் அக்கர் ஆகுதுன்னா ஐயோடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ I 0ன்னு இருக்கிறது இப்போ என்னவாயிடும் 1ன்னு ஆகிடும். இப்போ நம்ம ஃபார்முலா படி H ஆஃப் HIன்றது H1 ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா. ஈக்குவல் டு ஸோ அதே 39 மாடுலஸ் 10 ப்ளஸ் எஃப் ஆஃப் இங்கே 0க்கு பதிலாக என்னென்னு போடணும் 1ன்னு சொல்லிட்டு போடணும். ஏன்னா ஐயோடைய வேல்யூ வந்து நமக்கு என்னது 1 மாடுலஸ் 10. ஸோ இப்போ 39ஐயும் 39 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். ப்ளஸ் எஃப் ஆஃப் 1னா என்னன்னு சொல்லியிருக்கேன் 1, எஃப் ஆஃப் 0னா 0, எஃப் ஆஃப் 1னா 1, எஃப் ஆஃப் 2னா 2. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 அப்படின்னும் போது நமக்கு 1. ஓகேவா. ஸோ மாடுலஸ் 10. ஸோ 9 + 1 is 10. 10 மாடுலஸ் 10. ஸோ அப்போ நம்ம வந்து 10ஆல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ 1 10s are 10. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது 0. அப்போ ரிமைண்டர் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே. ஸோ அப்போ 0th இண்டெக்ஸில் நம்ம வந்து அப்போ இதுக்கான இண்டெக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது 0. இப்போ 0th இண்டெக்ஸில் ஏற்கனவே ஏதாவது வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 0th இண்டெக்ஸில் எம்டியாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவ் இண்டெக்ஸ் வந்து இந்த 39க்கு ஆல்டர்னேட்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் இங்கே 0ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ 0th பொசிஷனில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணலாம் 39 வந்து எழுதலாம். ஓகேவா. ஸோ இன்னும் நமக்கு இருக்கிறது ஒரு கீ இருக்குது 89. ஸோ அப்போ 89க்கு அகைன் வந்து நம்ம ஹேஷ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ புதுசாக தானே கண்டுபிடிக்கிறோம் 89க்கு. ஸோ அதனால் I வந்து என்னது 0. ஓகேவா. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 89, டேபிள் ஆஃப் சைஸ் வந்து 10. ஸோ H0 ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல 89ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 89 மாடுலஸ் 10 இது வந்து ஹேஷ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா ப்ளஸ் எஃப் ஆஃப் 0 மாடுலஸ் 10. ஓகே. ஸோ 89 10ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ரிமைண்டர் 9 கிடைக்கும். ப்ளஸ் எஃப் ஆஃப் 0 அப்படின்னா 0 மாடுலஸ் 10 ஈக்குவல் டு நமக்கு 9 தான் வந்து கிடைக்குது. ஸோ 9 தான் இண்டெக்ஸு. ஸோ 9th இண்டெக்ஸில் ஆல்ரெடி 79 இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகுது கொலிஷன் வந்து அக்கர் ஆகுது. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆல்டர்னேட்டிவ் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஐயோடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கணும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ I = 1. ஓகே. ஸோ திருப்பி அதே ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல வந்து 89 மாடுலஸ் 10 நமக்கு 9 கிடைக்குது. ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 அப்படின்றது என்னது 1. ஸோ 9 + 1 வந்து என்ன கிடைக்குது 10. ஸோ 10 மாடுலஸ் 10 நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் 0ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ 10 - 10 அப்படின்னா திருப்பி ரிமைண்டர் வந்து நமக்கு 0ன்னு சொல்லிட்டு கிடைக்குது.
ஓகேவா. ஸோ ஜீரோன்னு கிடைக்குது அப்படின்னா ஆல்ரெடி 0th இண்டெக்ஸில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, 39 ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ இங்கே போயிட்டு நம்ம 89 ஸ்டோர் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ அப்போ அகைன் வந்து நமக்கு என்ன ஆகுது, கொலிஷன் வந்து அக்கர் ஆகுது. ஓகே, ஸோ அகைன் கொலிஷன் வந்து அக்கர் ஆகுது. அப்போ கொலிஷன் அக்கர் ஆகுதுன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ஐயோடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏற்கனவே ஐ வந்து 0ன்னு இருக்கும்போது கொலிஷன் அக்கர் ஆச்சு. ஐ வந்து 1ன்னு ஆக்கும்போது கொலிஷன் வந்து அக்கர் ஆகுது. ஓகேவா, கொலிஷன் வந்து அக்கர் ஆகுது. ஸோ திருப்பி வந்து ஐயோடைய வேல்யூ 2ன்னு வைக்கும்பொழுது கொலிஷன் வருதான்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 89, டேபிள் சைஸ் இஸ் 10. ஸோ h2 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹேஷ் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா 89 மாடுலஸ் 10 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, மாடுலஸ் 10. இப்போ இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ் வந்து 1ன்னு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஏதாவது வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் எம்டியாக தான் இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ நேராக ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், 89 கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு கொடுத்த கீஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சி ஹேஷ் டேபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். கொலிஷன் அக்கர் ஆகுதுன்னா திருப்பி அதே ஃபார்முலாவில் ஐயோடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம திருப்பி வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு டைமும் கொலிஷன் அக்கர் ஆக ஒரே வேல்யூக்கு 2-3 டைம் கொலிஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா ஐயோடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு நியூ லொக்கேஷன் நமக்கு ஃபைண்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி அதே ப்ராசஸே பண்ணணும். ஸோ அதனால தான் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, லீனியர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து லீனியர் ப்ராப்ளம்க்கான ப்ராப்ளம். ஸோ குவாட்ராடிக் ப்ராப்ளம், டபுள் ஹேஷிங் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஃபைனல் சொல்யூஷன் வந்து செக் பண்ணுறது இந்த ஹேஷ் டேபிளில் தான் செக் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக எல்லாமே போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்தந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் அந்த வேல்யூ இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் அந்த இண்டெக்ஸில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் அந்த அடிஷன் ஆப்ரேஷன், மாடுலஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ.